டெல்சியக்கா, டெல்சியக்கா, யாருப்பா அது ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தாலே வந்து டெல்சியக்கான்னு கூப்பிடுறது? நான் வாரேன் வாரேன். ஓ மரியாளா, என்ன மரியா சொல்லு, காலையிலே வந்திருக்கா? ஏக்கா உங்ககிட்ட ஒரு 10 ரூபா 20 ரூபா சில்லறை இருக்குமாக்கா? ஆமா இருக்கு மரியா, என்னாச்சு? இல்லக்கா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைலாக்கா, காணிக்க வேற போடணும். சுத்தமா பைசாவே இல்ல, செலவுக்கே காசு இல்ல. அதான் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஓ புருஷன் தான் நல்லா சம்பாதிச்சு தாரேனே, அப்புறம் என்ன செலவுக்கே காசு இல்லைன்னு சொல்லுதா? அதை ஏன்க்கா கேக்கீங்க? வேலை செஞ்சு குடிச்சு அவ்வளவு பைசாவும் காலி பண்ணிடுறாரு. வீட்டுக்கு ஒரு பைசா தரமாட்டக்காரு. நல்லா சாப்பிட்டு பல மாசம் ஆயிட்டுக்கா. சர்ச்சு பக்கத்துல வீட வச்சுக்கிட்டு போகாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் நீங்க இந்த ஊர்லயே இறக்க குணம் உள்ளவங்க, சரி தருவீங்கன்னு உங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு வந்தேன். ஐயோ நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாலும் இனிமே கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காதே. சரி இரு மரியா, இப்ப எடுத்துட்டு வரேன். சரிக்கா. என்ன மரியா வாங்கிக்க, சர்ச்சுக்கு வராம மட்டும் இருக்காது சரியா? ரொம்ப தேங்க்ஸ் டெல்சியக்கா, கண்டிப்பா வந்துடுவேன். இருக்கட்டும் மரியா, பரவாயில்ல. அம்மா எப்பமா மட்டன் குழம்பு ரெடி ஆகும்? வயிறு பசிக்குது. கொதிச்சுட்டு தானே இருக்குது குழம்பு, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. சீக்கிரமா. சினிங்கிட்டு இருந்தா வச்சுக்க, சூடோட எடுத்து வாயில ஊத்தி விட்டுருவேன். சரி பாவம் அந்த மரியா, காணிக்க போடுறதுக்கே பைசா இல்லைன்னு கேட்க வந்தா. நான் வெறும் காணிக்கைக்கு மட்டும் கொடுத்துட்டேன். அவ வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை வேற இருக்குது. குடு 100 ரூபா கொடுத்துட்டு வருவோம், பாவம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். அட பாவி மரியா, காணிக்கைக்கே காசு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தா, இப்போ உன் வீட்டுல மட்டன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்குது. எப்படிலாம் போய் சொல்லிருக்கேன் என்கிட்ட. உன்னைய போய் பாவம்னு நினைச்சேன் பேரு. இதுல உன் மவளுக்கு வேற 100 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டேன். பாவம் அந்த பிள்ளை என்னதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோன்னு. சரிக்கா வந்ததே வந்துட்டீங்க, அந்த 100 ரூபாய் தந்துட்டு போயிருங்க. கொல்ல போற பாரு உன்னையே.